ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சிக்கு வந்திருக்கோம். திருச்சிக்கு ஒரு சின்ன வேலையாக வந்தோம். சரி, அப்படியே கல்லணை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லணை நோக்கி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் இறங்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கான். லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஆமாம், சரி எடுத்துருவோம் அப்படின்னு தான். ஒரே சிரிப்பாக இருக்குது. இப்போ ஒன்றும் பண்ண முடியல. மாப்பிள்ளைக்கு போகிற வழியில் நிற்கிறான். அங்கே நம்ம காரை பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. இறங்கி உள்ளே வந்திருக்கான். இந்த பாருங்கள் லொக்கேஷனை. சரியான லொக்கேஷன். தாங்க போமா. இதில் இந்த கார்லேயே வந்தான். நாங்கள் 5 பேர் வந்திருக்கான். இந்த காருக்கு நல்லா தங்கத்துக்கு. ஆமாம், அது 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 வேறு டிபார்ட்மெண்ட். அது குருவி போகிற மாதிரி அந்தந்த இது வேணாங்களே கலந்து விழுந்துருக்காரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாழைத்தப்பா இருக்குது பாருங்கள். இந்த கேமரா தெரியாது அந்தளவுக்கு. நல்லா நல்லா நிறையா போட்டுருக்கா. எதுவுமே தெரியல, இருந்தாலும் நாங்கள் காட்டுவோம். ஆமாம், நோங்க காட்டுவோமா? அது வண்டி வந்தியா? ஏறி காய் பழம் கடிச்சு போயிருண்ணா. பண்ணலேலோ ஊர்களே. நாங்கள் கல்லணை ரீச் பண்ணிட்டோம். என்னன்னா இங்கே தண்ணியே இல்லை, அணை மட்டும்தான் இருக்குது. தண்ணியை காணும் ஆற்றுல. யாரு சுத்தமாக ஹோட்டலாக இருக்குது. நாங்கள் 2 முன்னாடி வந்திருக்கோம். இவ்வளோ தண்ணி, நிறையா தண்ணி சீசன் டைத்தில் வந்தா. ஆனால் இப்போ தான் தண்ணி வச்சிருச்சு. இவ்வளவு குறையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கீழே ஃப்ளாட்டு போட போகிறாங்க. ஆமாம், கீழே போட்டு கல்லணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு செண்டு நடந்துக்கிட்டு இருக்கு. மழை அருமையாக ஐயா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. மோட்ரு இன்னும் அருமையாக இருக்கா. எல்லோரும் ஏன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பாலம் கொஞ்சம் வெடிக்குதுங்கிட்டு பார்த்துங்க. கொஞ்சம் ஆபத்து தான். இல்லை, அது சாயிண்ட் தெரியுதியா? சாயிண்ட் இல்லை. சரி, பிட்டு பிட்டா போட்டு அதுக்கு தான் ஐயா பட்டி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. உங்களுக்கு கல்லணைனா பார்த்துங்க. அங்கிட்டு போய் தெளிவாக காட்டுறேன். அங்கிட்டு அவ்வளோ தெரியாது. அங்கிட்டு போய் சுற்றி தெளிவாக காமிக்கிறான். அதனால் முடிஞ்சது இவ்வளோதான். இதுக்கு மேலே எதிர்பார்க்கூடாது. அருமையாக மாஸ்க்கு நான் கிடக்கு பாருங்க. நான் மாஸ்க் ஒரு கிலோவாக காமிக்கணும்ல. இங்கே இறங்குறக்கான படி இருக்குது. ஆனால் திறந்து விடல, பூட்டி இருக்குது. இல்லைன்னா இறங்கி பார்க்கலாம். இதில் போகலாம், ஆனால் இப்போதைக்கு பூட்டி கிடக்கு. தண்ணி நிறையா போகும்போது நான் அரிசிக்கு போயிட்டு அந்த ஓரத்தில் உரம் கல்லை குமிச்சு வச்சிருக்காரு. அந்த கல் பேத்த இடம் முறை அவன் தலை போட்டிருக்கத்தியா, தெரியுதா இல்லையா அந்த இடத்துல? அதுதான். யா ரியலி பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க. இந்த பூமி தாங்குமா, இந்த ஊர் தாங்குமா? எதுவும் தாங்காது. முதல்ல பாலம் தாங்காது. பாலமே அணையாது. அணை கல்லணை யார் கட்டினது யாரும் தெரியுமா உனக்கு? யாரு? அதுதான் எங்கள் தாத்தாவே. தாத்தாவா? எங்கள் தாத்தா பேர் சொல்லப்படான்னு இருக்கேன். வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அது மரியாதை இல்லாத பேர். இப்போ பழக்கமா அது பேர் சொல்லப்படாதான். சரி சரி, நீ சொல்லு பார்ப்போம். நீ சொல்லு பார்ப்போம். எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா மாதிரி பேச சொல்லக்கூடாது. ஆமாம், இதுக்கு எங்கே விலை சொல்லி கரிகால சொல்லனா? எங்க தாத்தா பேர சொல்றதுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? அவ்வளோ அழப்பறங்க அளவே இல்லாமல் போச்சு. ஏன் இறங்க முடியாது? இப்படி நடந்து போயிட்டே இருக்கு. வேற ஏதோ லொக்கேஷன் இருக்காங்க சுற்றி பார்க்க. அந்த அப்போது வர தண்ணி ஒரு அணை தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அங்கே மட்டும் தண்ணி கிடக்கு. அதனால் அந்த ஒரு அணை மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியுது தண்ணி வர்றத. கருப்புசாமி ஆலயமா? இது ஒரு கோயில் இருக்குது. உள்ளே இறங்கலாமா? அது பூட்டி தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பூட்டி தான் இருக்குது. நான் அங்கேயே பார்த்துட்டேன். படியே இருக்கு. நடந்து வர மாதிரி ஒரு இடத்துல மட்டும் தண்ணி கிடக்கு. சொல்றேன், சொல்லிட்டு போடா. பூட்டி கிடக்குறாமாப்ல. பூட்டி கிடக்குறா. இங்கிட்டு திறந்து எல்லா இடத்துலையும் பூட்டி போட்டு வச்சு நம்ம எங்கிட்ட தான் இறங்கி உள்ளே பார்க்குறது. இப்போ போய் இதில் மட்டும் தான் தானே மீன் தவறான்னு பாருங்க. மான் போகுதுமா அவளை? தளம் தளம் தெரியுது. அங்கே உள்ள மாதிரி தான் இங்கேயும் அப்படியே இருக்கான். எவ்வளோ தண்ணி போகுது பாரு. அந்த கொக்கு மீன் பிடிக்கிறாரா? அந்த ஒரு கொக்கு மீன் பிடிக்கிறார். கொக்கு வாங்க அப்படியே இறங்கி கீழே போக முடிஞ்சுன்னா கீழே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. யாழி சில நல்லா இருக்கு. இப்போ
ஒரு மணிமண்டபம் இருக்குது. பிள்ளை உள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு தெரில, போய் காமிக்கிறான் பாருங்கள். கடிகாலத்தில் மணிமண்டபம் இருக்குது. பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எல்லா இடத்துல பெயிண்ட் வாசனையாக இருக்கும். அது பெயிண்ட் வாசனையாக இருக்கும். அவருக்கு பெயிண்ட் அடிக்கிற அவ்வளோ ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஆமாம், நான் சொன்னல எங்கள் தாத்தாட்டு பில்டிங்னு இதே. சரி சரி, சின்ன பிள்ளைன்னு நீங்கள் வர சொன்னாங்க. நான் தான் வர்றதில்லை. சரி என்ன அப்படின்ட்டுறேன். ஆமாம், பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் வீடியோ தான் எடுக்க முடியுமான்னு தெரில. எடுக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுக்கலாமே, ஆனால் கேமரா அலோடான்னு தெரில. இல்லை என்ன கேமரா இப்போ நமக்கு எடுக்கிறது கேமரா போடுறேன். மணிமண்டபம் வந்துட்டான். உள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த ஓவியம்லாம் பாரு, இது பூரா ஒவ்வொரு இது தெரியும். காவேரி நண்பர்களே, இதில் போட்டிருப்போம் ஒவ்வொரு ஓவியம் பாருங்கள். அது கீழே கலைலாம் இருக்குங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்க? இந்த ஃபோட்டோ இங்கே எடுத்து போட்டாதே. ஆனால் இப்போ கூட்டமே இல்லை நண்பர்களே. நாங்கள் முன்னாடி இந்த சீசன் டயத்தில் இங்கே தண்ணி நிறையா இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. நல்லா கூட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் 4 பேர். ஏண்டா கூட்டமே இல்லை. தண்ணி கிடக்கும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சிங்கன்னா நிற்கவே முடியாது இந்த இடத்துல. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. அப்படியே காப்பி தூக்கி அடிச்சே தூக்கி விட்டுறதுக்கு பாட்டு போடக்கூடாது. சிமெண்ட் பார்க்க பெயிண்டிங்ஸ் ஒர்க் அப்படி இருக்குது. ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிருக்கேன் பெயிண்ட் அடித்தேன். சரி நண்பர்களே, நாங்கள் அப்படி பார்ப்போம். இதுக்கு இறங்கி பின்னாடி போகலாமா? இது போல் அதோட வரலாறியா, அந்த எப்படி இப்படிலாம் வந்துச்சு, அப்படி எந்த காலத்தில் கட்டினது அப்படி. கையெழுத்திட போகிறேன். கரெக்டாக இருந்துக்குங்க. சரியா? உனக்கு என்ன ஆனால் புத்திர வைக்கணும்னு சொல்லு. உடனே சைன் போட்டு முடிச்சு விட்டாருப்பா. கிளியர் பண்ணி விட்டேன். திருச்சி வேணும் உனக்கு? எடுத்துக்க. இன்னும் திருச்சி உனக்கு வச்சுக்க. பாதையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னடா அது? இதுதான் கீழே போகிற பாதை, ஆற்றுக்குள்ளே போகிறது. தண்ணிக்குள்ளே போய் ஆட்டம் போடுமா? தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய ஒரு ஆலமரம் நிற்கிது இதுக்கு முன்னாடி. சரியான ஆலமரம்டா. ஆமாடா, ஹைட்டு தான் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. இல்லைன்னா ஏறி போடுவேன். வந்து அணைக்கு கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கேருந்து வியூ கிட்டத்தில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு தூம்பில் தான் தண்ணி வருது. இது என்ன தூம்பா? என்னடா அது? அணைக்கு கீழே, அதாவது ஒரு பார்ட் ஆஃப் பகுதியில் தான் அதில் விட தண்ணி. அதெல்லாம் அண்ணே சொல்லச்சுண்ணா, தண்ணி வந்து கொஞ்சமாக தான் போகுது. இறங்கினாலும் நம்ம வந்து முழுக மாட்டோம். கால் மட்டத்துலேயும் போகுது தண்ணி. தேங்காய் மண்டை தின்னு இருக்கிறேன். மீன் வருதான் பாரியா? ஓஹோ, இதான் பாருங்கள். அல்ல கல்லணை. தண்ணி ஃபுல்லாக வரும்போது நல்லா இறங்க முடியாது, அந்தளவுக்கு தண்ணி போகும். இப்போ தண்ணி இல்லைங்கிறனால நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம் அசால்ட்டாக. கால் நினைக்கிறோம். தண்ணியில் கால் நினைச்சாச்சு. நண்பர்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துடலாம்ட்டு இவங்களுக்குள்ள இறங்கினேன். பாருங்க எவ்வளோக்கு இறங்கி உள்ள போயிருச்சு. தவக்கணு காடு வந்து உள்ள போயிருச்சு. இது வந்து நான் ஒரு இது புதையல் மண்ணா? புதமண்லாம் இல்லை. புதமண்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இது நார்மலாக ஆற்று அந்த மாதிரியே இங்கே அந்த மாதிரி இறங்கிடுச்சு நண்பர்களே. அதனால தண்ணிக்குள்ள வந்து அவசரப்பட்டு இறங்காதீங்க. ஆழம் தெரியாமல் காலை விட்டுறாதீங்க. இந்த இடம் நம்ம வந்து இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு அந்த அஞ்சு எவ்வளோ ஆழம்னு பாருங்க. ஆழத்தை பாருங்க. அதே ஆழம் அஞ்சுருங்க. அந்த ஒரு இடத்த தாண்டி ஆச்சுன்னா அவ்வளோதான். உள்ள மேடு தரை வந்துருச்சு. ஆமாம், கப்பல் தரை தட்டிடுச்சு. எது அங்கேருந்து ரேட்டை ஜம்ப் பண்ணுறா.
டேய் ஜம்ப் பண்றா ஒன்றும் ஆகாதடா தெரிக்காதடா சாலிடா இருக்கா வாடா எப்படி நனைஞ்சிடும் தெரிக்கிறது ஒரு வீடியோ எடுக்கிறது ஆமா கேமரா பொசிஷன் பிடிக்கிற தெரியல வா 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 கவு குறைக்கல முடியும் உன்னால உங்களால முடியும் உங்களால முடியும் வாங்க அட வாடா ராஜா ஏறு இது வரைக்கும் மேடு தான் இது வரைக்கும் மேடு தான் இது இதை மேடு இதெல்லாம் மேடு இதெல்லாம் நான் நிற்கிறெல்லாம் மேடு வா என்னடா என் காலு சம்பட்டி கால் மாதிரி எவ்வளோ உயரம்டா இருக்கு கொஞ்சம் கூட தண்ணி நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் ஏமாப்ல ஆமா நீ அங்கே கூட வச்சுட்டு அந்த நல்ல டார்க்கா இருக்கும் அந்த இடத்துல எட்டாது அங்கே போறோம் இப்போ சரி எப்படி இருக்கு இந்த இப்போ நம்ம தண்ணிக்குள்ள இறக்கம்ல இது எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன ஃபீலிங் கொடுக்குது வந்து சில்லுன்னு இருக்கு கொஞ்சமா வருது தண்ணி கொஞ்சமா இருக்கு தண்ணிக்குள்ள கால் நனைஞ்சிருச்சா ஐயோ என்னடா உன் காலமா நனைஞ்சிருச்சு இப்போ தண்ணி திறந்துட்டாவா ஏன் நீச்சல் தெரியாதா உனக்கு அலாட்டு கொடுத்தோன்னா நம்ம இதை ஓடி போய் இதில் திக்குன்னு ஏறிடுவோமா இந்த தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இதில் ஏறி போய் அந்த செவத்த கட்டில் ஏறி அங்கிட்டு போயிடலாம் செவத்தை பிடிச்சி ஓடி அங்கிட்டு போயிடலாம் டென்ஷன் ஆயிருவேன் ஏன்டா எங்கள் தாத்தாட்டு பில்டிங்கில் வந்து என்னையை கேட்காம யாரை கேட்டா திறந்தீங்கன்னு கேட்பேன் டென்ஷன் சரியான கோவக்காரன் மாப்பிள்ள அருமையா மீன் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டுனா சரியான ரீச் ஆயிடுச்சு பாத்தியா நீ பாத்தியா சரிங்க ஐயா நாண்டை கொண்டுட்டான்டா கல்லாணையில ரெண்டு இல்ல அந்த ஓட்டுறேன் பிச்சுக்கிட்டு இருக்கு வெளியில அதோட ஓடுறேன் இது அதே பிச்சுட்டேன் பால் நண்டுனா அப்படிதான்டா ஓட்ட கலட்டுறான்டா பால் நண்டு கலட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து பிச்சுட்ட அந்த நண்டை கொண்டுட்டேன் கொல்லல உச்சியோட தான் இருக்கு இந்த மேல ஒரு மண்டை குடிச்சிட்டியா 5-6 மடக்கு கொடுத்தாங்க தண்ணி சுவையா இருக்கா அருமையா இருக்கு எல்லாரும் வாங்க கல்லணைக்கு எப்படி இருக்கா அருமையா இருக்கு ஏங்க எல்லாரும் திருச்சியில இருக்க கல்லணைக்கு வாங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க அவன் பேச்சு கேட்டு வராதீங்க தண்ணியே இல்ல அவன் போய் சொல்றான் பிரான்ஸ் அவன் போய் சொல்றேன் நீ போய் சொல்றான்லடா மண் இடிக்குதுடா டே மண்ணெலாம் இடிக்குதுடா ஆழம் நினைக்கிறேன் தாண்டி போயிருவீங்களா கல்லணையில் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான் நண்பர்களை பாதையில் கூட்டிட்டு போறாங்கன்னா தண்ணிக்குள்ள இறங்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆழமா வேற இருக்கு இறங்கி போயிட்டு இருக்கான் ஆழமா இருக்கா நேரம் உள்ள வேறுபட்டா கேமரா வச்சுக்க நீ உள்ள மெதுவா வந்து சரி நீ வந்து ஒண்ணும் பிரச்சனை பொறுமையா வந்து சரி நாங்க அப்பா டே நிஜமா தான் அதானே ஆமா சரியான ஆழம்டா டே மீன் பதி ஏன் தண்ணி ஓட்டல பிழைஞ்சது எவ்வளோ தண்ணி இங்கே ஒன்றும் இல்லை நீ தண்ணி எப்படி ஓடுது மட்டும் பாரு இவ்வளோ தண்ணி ஓடுறது அப்புறம் மண் சேராம ஒன்றும் இங்கே தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கு கடுமையாக வருது தண்ணி ஆமாம் ஆனால் இப்போ இல்லை இதே இதில் இதே மழை காலம் ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இங்கே வந்ததுக்கு யாரு யானை பெரிய சொல்லக்கூடிய அது அங்கே இருக்கியா நம்ம 20 அங்கே சொல்லுவாங்க 63 சரி இங்கனக்கில் தளமாக போட்டிருக்கு எல்லாம் காங்கிரட் தானே அந்த இதில் ஆல்ரெடி போட்டிருந்த கல்லெல்லாம் பாருங்கள் பிச்சுக்கிட்டு போய் அந்த கிடக்கு அதனால எக்ஸ்ட்ரா வந்து தளம் போட்டிருக்கா மண் அரிசிக்கு போயிடாமல் இருக்கிறக்காண்டி சேஃப்டிக்காண்டி அதுக்கு அரிசிக்கு போயிடா தான் இருக்கு அதுதான் பழைய கல் முன்னாடி போட்டது அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு வேளை இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஊருக்கார ஆமாம் சொல்லுங்கள் டேங்கில் எல்லாம் ஒன்றா செத்து மிஞ்சாருங்க நடக்குது கருவாடாயிருச்சு மாண்டு போய் இங்கே வருங்க இதுக்குள்ள சரியான மீனாக இருக்குது இதுக்குள்ள விட இங்கே வரும் எங்கே பார்த்தாலும் டேங்க்ல தான்டா பார்க்குறக்கு இங்கே வர 1-2 கிடக்கா எங்கே நான் சொல்லிட்டேன் அந்தாங்கிறேன் சரி வாங்க நடக்கும் எவ்வளோ பேர் எத்தனை தண்டிங்க இந்த சாவே சாகாதாமையா அது தண்ணி இல்லைனாலும் ஆனால் இது செத்து போச்சு என்னன்னு தெரியல இது வந்து டேங்க் கழிநீராக இருக்குங்க இது நெசமே தான் இந்த அவளை சீக்கிறதுக்கு வந்து சாவே கிடையாது டேங்க் லைனருக்கு மட்டும் தண்ணி லைட்டாக போட்டால் உசுறு வந்துடும்
பாருங்க இது பூராமே இது பூரா கருங்கல்றா. மீன் இருக்குது, சின்ன சின்ன மீன்களாக இருக்குது. தேங்காய்க்கு நடுவில் ஒரு புல்லாக பாரு சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த ஒரு புல் தனியாக தெரியுது பாருங்க, லுக்காக இருக்குங்க. இந்த புல்லு தான், ஆனால் அந்த புல்லும் ஆனால் காங்கட்டு சென்டரில் வளர்ந்துருக்கு. என்ன புல்லு? நேப்பியாரா? தெரியல. நாணல் புல்லா? புல்லு நாணல் புல்லு தான். ஏன் இது ஏன் தெரியுமா நாணல் புல்லு இருந்துச்சு? கேரளா சைடில் வந்து இந்த வீடு கட்டுறாங்க தெரியுமா? ஆமாம், கட்டுறாங்க. வீடு கட்டுறது இந்த புல்லை வச்சு தான் கட்டுவாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 25-30 வருஷம். இன்ஃபர்மேஷன். ஆமாம், இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கல்லணை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். கொஞ்சம் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது தரமான வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டாடா பை பை. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாரும் வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு ரிவீல் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னென்னா நம்ம வந்து கார் அங்கே வச்சுட்டு வந்தோம். போலீஸ்கார் போய் ஃபைனை போட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே தானே வருவாங்க, வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போய் எப்படி அடி வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஓகே மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி இல்லை சுத்தமாக. வந்து கல்லணையில் ஆமாம், இங்கே வந்து தெரியுதா, இந்த சைடு தண்ணி வரும்னு பார்த்தா அந்த சைடு தண்ணி இருந்துச்சு. இந்த சைடாக வரும்னு நினச்சோம், இங்கேயும் தண்ணி இல்லை. ஓகே, நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து விளையாண்டுக்கலாம். கரெக்டாக என்ன மணிமண்டபத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் என்ன மாப்பிள்ள ஐஸ் வாங்கிட்டு சுற்றி பாருங்க. ஐஸ் வாங்கிட்டு சுற்றி பாருங்க மாப்பிள்ள. ஸ்விம்மிங் பூலியா? அங்கே தண்ணியில் குளிக்க முடியலன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இங்கே குளிக்க முடியாது அவ்வளோ, இங்கேயும் போட்டுருக்கேன். குழந்தைகள் எல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லு மாப்பிள்ள. பாய் பாய் சொல்கிறா. டே பாய் பாய் சொல்கிறா. பாய் பாய். டே பாய் பாய் சொல்கிறா. ஓ நண்பர்களே, மழை வரப்போகுது. காரில் உட்காந்து மழை வந்துருச்சுந்தா வந்துருச்சு. நல்ல வேலையை சுற்றிட்டு கிளம்பிட்டான். காரில் ஏறிட்டான். ஐஸ் நின்றுட்டு உட்காந்துருக்கான். கொட்டுற மழையில் நல்ல ஐஸ். ஒரு மூழ்கி எடுமாப்பிள்ள வண்டியா இதை பிடிங்க. நல்ல மழை இன்னைக்கு. சாவியே காணுமா? நல்ல வேலைக்கு இப்போ எங்கேயே தெரியுது, கட்டவே சுத்தினா.